திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நம்ம முதல்லயே சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்குள்ள கேது இருக்கார். மே மாதம் வரைக்கும் இருப்பார். மே மாதத்திற்கு விலகிடுவார். கேது ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் இறை வழிபாட்டுக்கும் நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்ல கிரகம் அப்படிங்கிறது கேது. ஆனா குடும்பம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, அதே போல பணம் சார்ந்த விஷயத்துல தடை தாமதத்தை கொடுக்கும். ஏன்னா கேது 3 வேதங்களையும் படித்தவர். பொறுமை, நிதானம், நமக்கு நேரம் வரப்பதான் நடக்கும். இறை வழிபாடு, பிரபஞ்சம், யோகா, இதெல்லாமே கேதுவின் ஆதிக்கம் தான். அப்ப கேது உங்க ராசியில இருந்தாலும் இந்த விஷயத்தை எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருப்பார். இப்போ உங்களை ஆள்வது, உங்களுக்கு உண்டான தொல்லை கொடுப்பது யாருன்னு பார்த்துட்டா கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு புதன் தான். இப்போ இந்த புதன் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க. 8, 12 இதெல்லாம் தான் பெரிய மறைவு ஸ்தானம். அதுல 8 தான் முதல் தன்மை. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், காரிய ஜெயத்தை சொல்றது. உங்களுடைய இளைய சகோதரர், உங்களுடைய மாமனார், இதெல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வரும் பொழுது, பொதுவா புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே நெருங்கிய டிகிரியில தான் வந்துட்டு இருப்பாரு எப்பொழுதுமே. ஒரு சில ஜாதகத்துல புதன் அஸ்தங்கதமாயிருக்கும், புதன் வக்ரமாயிருக்கும். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதன் உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வக்ரம் ஆகும்போது உங்களுடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கோபமா இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும்னான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையாகவே உங்களுக்கு ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில் வரவு, பண வளர்ச்சி, பெருமை, புகழ், பதவி இதெல்லாமே கொடுத்துட்டு போய் ஒரு ப்ரமோஷன் கூட கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேல இந்த வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கின டிகிரியில் இருக்கிறதுனால புதன் சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடும். அதனால நீங்க கன்னி ராசி, கன்னி லக்னமாக இருந்தால் புதன் எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி புதன் வருடத்துல அடிக்கடி வக்ரமாவாரு, அடிக்கடி உங்களுக்கு அஸ்தங்கதமாக நிறைய நடக்கும். அதனால உங்க ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, எப்படி புதன் இருக்கிறார். ஏன்னா புதன் தான் உங்களை ஆள்பவர். அடுத்தது பாருங்க 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார்? உங்களுக்கு பணம், பொருளாதாரம், செல்வாக்கு, அடிப்படை கல்வி, பணம் வர்ற இடம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புதன் தான். 9ங்கிறது அப்பா, பூர்வீக சொத்து, உயர்கல்வி, குருநாதர் அமைவது, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போ அந்த சுக்கிரன் இப்போ உங்களுக்கு 5ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். 9ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், நாங்க வாங்கிட்டு வந்த பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான். அப்போ அவர் 9ஆம் வீட்டுல இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சுக்கிரன் மூலமாக நல்ல பண வளர்ச்சி, நல்ல பொருளாதார வளர்ச்சி, தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது. இயற்கையாகவே உங்களுக்கு பாருங்க 9ல குரு இருக்கார். 9ல குரு இருந்து வக்கரகதியில் இருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் தான். 9ல குரு இருந்தா ஓடி போறவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். ஆனா அது அப்படி கிடையாதுங்க. ஓடி ஓடி உழைப்பவருக்கு 9ல் குரு அப்படிங்கறத முழு உண்மை. அப்போ உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கான வெற்றிகள் கிடைக்க போகுது. அதிக எஃபர்ட் போட போறீங்க. அதிகமான பயணங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. அப்ப இந்த மாதம் அதற்கு உண்டான, ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தது சுக்கிரன் இல்லையா, அப்ப இந்த குருவையும் இயக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இதுலயே ஏதாவது பூர்வீக சொத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்பா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், அப்பா மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, அல்லது அவரோட உடம்புக்கு கூட நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு 5ங்கிறது குழந்தைகள். அப்போ சுக்கிரன் 5ல் இருக்கும்போது உங்க குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க 3 மற்றும் 8ஆம் அதிபதி. பொதுவா 3ங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன் மாமனார் ஸ்தானம். 8ங்கிறது விபரீத ராஜயோகம், திடீர் வருமானங்கள், திடீர் பண இழப்புகளும் அதுதான். திடீர் பண வரவு வேணும், உழைப்பு இல்லாம டக்குன்னு பணம் வரணுமா, 8 பார்க்கணும். 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கடினமான உழைப்பை போடணும். 8குடையவர் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாருன்னா சீக்கிரம் பணம் வந்துடும், அதுதான் உண்மை. அப்போ அதை யார் உங்க ஜாதகத்துல பண்றாரு அப்படின்னா செவ்வாய் தான். இப்ப செவ்வாய் 11ல் இருக்கிறது ஓகே, லாபஸ்தானத்துல இருக்காரு, ஆனா அங்க நீசமா இருக்காரு.
அப்ப நீசம்னா என்ன, வலு குறைகிறார், அவருக்கு பவரே இல்லை, அந்த 11 இருந்தாலும் வேலை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப 8 நீசமாகும் பொழுது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். அதே போல உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுத்தீங்கன்னா வெளியே யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட கிடைக்காது. அதனால ஒரு மனக்கசப்புகளோ சண்டை சச்சரவுகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா 6ஆம் தேதிக்கு மேல இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரம் பெறுகிறார். பொதுவாக ஜோதிடத்துல சில ரூல்ஸ் இருக்குங்க. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உச்சனை உச்சன் பார்த்தால் உச்ச கிரகத்தை உச்ச கிரகம் பார்க்கும்பொழுது நீசமாயிரும், அதுக்கு பலன் இல்லை. அதே போல நீச கிரகத்தை நீச கிரகம் பார்க்கும் பொழுது உச்ச பலனை கொடுக்கும். அதே போலதான் ஒரு செவ்வாய் நீசத்தை வக்ரம் பெற்றால், வக்ரத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த நீசம் ஆன கிரகம் உச்ச பலத்தை பெறும். இப்ப செவ்வாய் வக்ரம் ஆகிறாரா, நீச செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாகும் பொழுது திடீர் வருமானம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடத்து தொடர்பு வருது இல்லையா உங்களுக்கு செவ்வாய். அப்ப 3ஆம் இடம் தான் சீட்டு, MLM, ஷேர் மார்க்கெட், பிட்காயின், இது போல எளிமையாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய இந்த 3 தான். அப்போ பண வரவு வேண்டும்னா சுக்கிரனும் நல்லா இருக்காரு. அதே போல 6ஆம் தேதிக்கு மேல பாருங்க செவ்வாய் விபரீத ராஜயோகத்துல லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து உச்சமாகிறாரு. அப்ப உச்சமாகும் பொழுது நல்ல பலன்கள், நல்ல லாபங்கள், எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள், இதெல்லாமே கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது. அப்புறம் அடுத்தது குரு. இந்த குருவுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம், வழிபாடுகள் போட்டிருக்கோம், அதே போல பலன்களும் போட்டிருக்கோம். குரு வக்ரமானா என்ன பண்ணுவார், உங்க ஜாதகத்துல பாருங்க குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்க. குரு வக்ரமாக இருந்தால், குரு தானே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டம், குடும்பம், குழந்தைகள், குலதெய்வம், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகும் பொழுது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும், குலதெய்வம் நல்லா இருக்கும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியது, குடும்பத்தோட போயிட்டு வர வேண்டிய ஒரு அமைப்புகள், இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்போது சக்சஸ் ஆகிறது, இதெல்லாமே பண்ணி கொடுக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் அதிர்ஷ்டம் சார்ந்து, இப்போ உங்களுக்கு இந்த 3 8 11 இருந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அமைப்புலாம் கொடுத்தாலும் கூட 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் ஜாதகத்துல எவ்வளவுதான் உங்களுக்கு யோக கிரகங்கள் யோகங்கள் இருந்தாலும் 5ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு இயற்கையா எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதுல இந்த மாதம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 3 கிரகங்களும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு தடவை உங்க ஜாதகத்துல இதெல்லாம் வக்ரம்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க. வக்ரம்னு இருந்தா யோகம், வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்திக்கோங்க. அதுதான் முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.